ஒரு ஏழை வாட்ச்மேன் வேலை செய்யக்கூடிய அஜித்குமார் என்று சொல்லக்கூடிய இவர் இன்றைக்கு காரணமே இல்லாம அவர் திருடினாரா, நிரூபிக்கப்பட்டதா, இவர் திருடின ஆதாரம் இருக்கு, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, கையங்கலமா பிடிக்கப்பட்டது, நகை எடுக்கப்பட்டது, ஏதாச்சும் ஒன்று ஆதாரம் இருக்கா? காவல்துறை எதுவுமே சமர்ப்பிக்கல. மாறாக அந்த பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து இவரை கைது பண்ணி அழைச்சிட்டு போய் விசாரிக்கின்ற பெயர்ல அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறீங்களே, அந்த பெண்மணி சொல்றது உண்மையா போய் இதை விசாரிச்சீங்களா நீங்க? யதார்த்தமா மாலை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப வந்து அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. பார்த்தா எங்க மாமாவோட கை 2 கையும் உடைச்சாங்க. உடைச்சிட்டு தண்ணி கேட்டு செருப்பு அடிச்சிருக்காங்க சார். நீங்க பாத்தீங்களா? ஆமா சார். பாத்தீங்களா? அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? வேற ஒண்ணும் இல்ல சார். அடிச்சது எல்லாமே அவங்க காவல்துறை தான் எல்லாருமே. ஒரு போலீஸ் எனக்கு தெரியும் சார். அதுல ஸ்பெஷல் டீம் அவர் பேர் ராஜா சார். ராஜாவா? ஆமா, எல்லாரும் 4-5 வயசு வந்து அடிச்சாங்க சார். அடிச்சுட்டு என்ன வாக்குமூலம், அவருக்கு வலிப்பு வந்து விழுந்து செத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நாம என்ன கேக்குறோம், வலிப்பு வந்து அவரு மரணத்தை சந்திச்சிருக்காரு வச்சுப்போமே ஒரு வாதத்துக்கு. மக்கள் இன்றைக்கு என்ன சொல்றாங்க, காவல்துறை அடித்த அடி அது தாங்க முடியாமதான் அவருக்கு அந்த வலிப்பு வந்தது, இந்த வலிப்பு வேதனை தாங்க முடியாம இன்றைக்கு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த காவல்துறைக்கு விசாரிக்கும் பொழுது ஒருத்தரை சந்தேகப்பட்டு அழைத்து கொண்டு எப்படி அடிக்கலாம், இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா?